ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேத வசனத்துக்கு நேராய் நம்முடையதான காரியம், நம்முடைய வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாகும் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12-13 வசனங்கள். இல்லை, நாகும் 1 அதிகாரம் 12 வாசிங்க. அதே தான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நல்ல பிதாவே, இந்த வசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வசனத்தின் மீது உம்முடைய கரம் இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் ஒருவரும் வந்த வண்ணமாய் போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு விடுவிக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் போக வேண்டும். வசனம்தான் நம்மளை விடுவிக்கும். வசனத்தை அனுப்பி அவர்களை அப்போ குணமாக்குறது கூட எது தேவைப்படுது? வசனம் தேவைப்படுது. நம்மளை சீர்படுத்துவதற்கு வசனம், ஆவியின் பட்டயம். வேத வசனம் என்பது ஆவியின் பட்டயம். அப்போ நம்மளை செதுக்கி சீர்படுத்துகிற ஒரு பட்டயம், கத்தி தான் எது? வசனம். நம்முடைய ஜீவியத்தை செதுக்கி சீர்படுத்தக்கூடியது வேத வசனம். அப்போது வசனத்திலே கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டும். இங்கேயும் இப்போ நீங்கள் வசனத்தை கேட்க போகிறீங்க, வீட்டிலையும் டெய்லி பைபிளை என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிக்கும்போது தான் உங்களோடு கர்த்தர் பேசுவார். அப்படி வாசிக்கும் போதே உங்களுக்கு ஏற்ற வார்த்தை அங்கே வரும். அல்லேலூயா. வீட்டில் நீங்கள் பைபிள் வாசிக்கணும். நீங்கள் வாசித்தா தான் உங்கள் பிள்ளைகள் வேதத்தை எடுத்து என்ன செய்வார்கள்? வாசிப்பார்கள். அம்மா பைபிள் வாசிக்கிட்டு இருக்காங்க, அப்பா பைபிள் வாசிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் வரும். கோழி கிளைச்சா தான் குஞ்சு கிளைக்கும். நீங்களே வேலை வேலை வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இப்படி வீட்டில் உள்ள வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தால் பிள்ளைகள் அவங்க செல்ஃபோன் எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நேரம் ஒதுக்கி பைபிளை எடுத்து என்ன செய்யணும்? வாசிக்கணும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் நம்ம வசனம்தான் ஒரு மனுஷனை உருவாக்கும். வசனம்தான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும். அதனால் நான் வசனத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் வாசித்த வேத பகுதியிலே, அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், நம்முடைய தேவன் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம், கட்டுகளை, நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன். நுகத்தை முறிப்பேன், அவன் நுகத்தை முறிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் நுகத்தை முறிப்பேன். நுகத்தை என்று சொல்லும்போதே நாம் விளங்கி கொள்ள வேண்டும், நுகம் என்றால் என்ன. 12வது வசனம் கடைசி வரி, சிறுமைப்படுத்தினேன். அப்போ சிறுமை தான் என்னது? நுகம், பாடுகள், சிறுமை. அதை எப்படி சொல்கிறது? பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இதுக்கு பேர் தான் என்னது? நுகம். சின்ன சின்ன அப்படியே ஒரு சின்ன சின்ன வேதனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கஷ்டங்கள், வெளியே தெரியாது. சின்ன சின்ன அப்படியே ஒரு கண்ணில் ஒரு தூசி விழுந்து அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஊற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரு சின்ன முள் குத்தி சின்ன ஒரு இது பண்ணி ஒரு சின்ன வலி ஒரு கையில் இருந்துக்கிட்டு ஒரு வாரத்தில் வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு கஷ்டம் பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஊற்றிக்கிட்டே இருக்கும், தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கிறதான நுகம், இந்த நுகத்தை அவனுடைய நுகம்னு சொல்லுது. யாருடைய நுகம்? யாரு? பிசாசு. மேப்படியா நம்முடைய தானே எதிராளியாகிய பிசாசானவன். அப்படித்தான் சொல்லுங்க. நமக்கு எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறான்? வகை தெரிஞ்சான். நம்முடைய எதிராளியாகிய பிசாசு. இந்த பிசாசு நமக்கு எதிராளியாக இருந்து வெளியே தெரியாமல் நம்மகிட்ட நல்ல தொந்தரவு பண்ணாத மாதிரி, நம்மளை ரொம்ப ஒரு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நடந்துக்கிட்டு, ஆனால் நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கான்? தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான்.
அதுதான் அவன் 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 நமக்கு என்ன செய்கிறான்? சிறுமைப்படுத்திக்கிட்டே இருக்கான். பெரிய பிசாசு, அப்படியே ஒரு பெரிய பெண், பெரிய கண், பெரிய பல்லு, பெரிய அப்படி வந்து நிற்க மாட்டான். பிசாசு நிற்க மாட்டான். நல்ல ஸ்டைலாக வந்து நிற்பான், மாடனாக நிற்பான். ஆனால் நமக்கு ஒரு குத்திக்கிட்டே இருப்பான் பிசாசு. அவன் நுகம், அவன் நுகத்தை நான் முறித்து. எப்படி முறிப்பார்? எப்படி முறிப்பார்? ஏசாயா 10:27 பார்த்தோம். கடைசி வரி, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். அபிஷேகம்தான் நுகத்தை முறிக்கும். அதாவது நல்லா கவனிக்க வேண்டும். நுகத்தை முறிப்பது ஒரு அனுபவம், நுகத்தை சுட்டரிப்பது ஒரு அனுபவம். நம்மேல் இருக்கிற நுகத்தை முறிச்சாச்சுன்னா அதுக்கு பிறகு நுகத்தை வைக்கவே முடியாது. ஆக நுகத்தை முறித்து அல்லது நுகத்தை எரித்து சுட்டரித்து நம்மளை அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த சிறுமையிலிருந்து, அந்த காரியத்திலிருந்து நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறவ? விடுவிக்கிறவ. ஆண்டவருடைய அபிஷேகம் நம்முடைய நுகங்களை முறிக்கும். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு எது தேவை? அபிஷேகம் தேவை. அதனால தான் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே என்ன பெற்றிருக்க வேண்டும்? அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். இயேசுவானவர் பிதாவினால் என்ன செய்யப்பட்டிருந்தார்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்ன சொல்லியிருக்கு? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணினார்? அப்போ ஏசப்பாவுக்கே எது தேவைப்பட்டது? அபிஷேகம் தேவை. ஏசப்பாவையே பிதா என்ன செஞ்சார்? அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலே அவரை அபிஷேகம் பண்ணினார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்யப்பட்டவர்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த இயேசுவானவர் நம்மையும் என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 33 வசனத்தை பாருங்கள். அவரே பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஞானஸ்தானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலே நம்மளை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவன் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார். நம்மை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியினாலே நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீர்களா? அப்போ ஒரு விசுவாசியாய் ஆனாலே அவர்களுக்கு எது தேவைப்படுது? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தேவை. ஒரு விசுவாசியே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தால் பெற்றிருக்க வேண்டும். ஏன் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறணும்? நுகங்கள் முறிக்கப்படும். அப்பப்போ யார் கொண்டு வருவா? சாத்தான் நுகங்களை கொண்டு வருவான். விதவிதமான நுகங்கள் வரும், விதவிதமான பிரச்சனை வரும். சின்ன வயசில் கல்யாணம் பண்ண புதுசில் அப்போ வேறு மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்புறம் வயசு ஆக ஆக வேறு மாதிரி பிரச்சனை. ஏதாகிலும் ஒரு பிரச்சனைகளை நுகத்தை மாற்றி மாற்றி பிரச்சனையாகிய நுகத்தை, வேதனையாகிய நுகத்தை, துன்பமாகிய நுகத்தை, வியாதியாகிய நுகத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த நுகத்தை அப்பப்போ என்ன செய்யணும்? முறிக்கணும். அதுக்கு என்ன தேவை? அபிஷேகம். இந்து மதத்துக்கும் இந்து சாமிக்கும் நம்ம சாமிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த அபிஷேகம் தான் வித்தியாசம். ஆமே.
ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க சாமியை அபிஷேகம் பண்ணுறாங்க, நம்ம சாமியை அபிஷேகம் பண்ணுறோம். இதுதான் வித்தியாசம். அல்லேலூயா. பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம் இப்படின்னு இவங்க தான் என்ன செய்கிறாங்க, அதை அபிஷேகம் பண்ணுறாங்க. அவங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, நம்மளை சாமி அபிஷேகம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அவர் நம்மளை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நம்மளை என்ன செய்கிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். அட சாமிகளா! அல்லேலூயா. நம்மளெல்லாம் யார் ஆக்கிட்டார்? நம்மளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறாரு. இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய தேவன் அவர் அபிஷேகம் கொடுத்தாலும் எனக்கு வேண்டான்னு தலையை காட்டாமல் போயிடுறாங்க, அபிஷேகம் பண்ணாமல் போயிடுறாங்க, அபிஷேகத்தை விரும்பாமல் போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு அபிஷேகம் தேவை. எதற்கு? நுகங்களை, நமக்கு வரக்கூடிய நுகங்களை எல்லாம் முறிக்கிறதுக்கு நமக்கு அபிஷேகம் தேவை. ஏசப்பா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்யப்பட்டிருந்தார், அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அதனால் அவருக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் என்ன செய்தார், அவர் முறிச்சுக்கிட்டே வந்தார். அவருக்கு வந்த சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவருக்குள் இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு என்ன செய்தார், முறிச்சுக்கிட்டே வந்தார். நமக்கு அந்த அபிஷேகம் இல்லாதனால தான் நம்ம அப்படியே என்ன செய்கிறோம், முடங்கி அப்படியே உட்கார்ந்துடும். நமக்குள்ளே அந்த அபிஷேகம் இருக்கணும். ஒரு விஷயம், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும், அது கேட்கணும். ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை எனக்கு தாருன்னு கேட்கணும், அதை பெறணும், அதில் நிரப்பப்படணும், அந்த அபிஷேகத்துக்குள்ளே வரணும். பிரச்சனை வராதுன்னு சொல்லலை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நுகங்கள் என்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள் எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு தான் இருப்பான். இந்த மாதம் வியாதினா அடுத்த மாதம் பிரச்சனை, அடுத்த மாதம் ஒன்றை கொண்டு வருவான். ஆனால் அவன் கொண்டு வர நம்முடைய அபிஷேகம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், முறிச்சு போட்டுக்கிட்டே இருக்கும். அக்கினி ஆஸ்திரங்கள், யாரு? பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள். அப்படி தானே 127ஆம் சங்கீதத்தில் எப்படி சொல்லுங்க, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் முறிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் நமக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் தூங்க மாட்டான். இந்த சபையை எப்படி கெடுக்கலாம், இந்த விசுவாசிகளை எப்படி கெடுக்கலாம், இந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ நினச்சிக்கிட்டு இருக்கிய அவன் உங்களை ஃப்ரீயாக சர்ச்சுக்கு போக விட்டுட்டு தூங்கிட்டு இருப்பானா? போ பரலோகத்துக்கு போய்க்கேன்னு விட்டுருவானா? எப்படிரா உங்களை கெடுக்கலாம், எப்படி உங்களை கெடுதலை பண்ணலாம், இதுதான் அவன் உங்களுடைய வேலையாக இருப்பான். இன்றைக்கி சாத்தான் சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்குது, தெரியுமா? சர்ச் ஆஃப் சேட்டன், சாத்தான் சபையினே ஒரு சபை இருக்குது. அதில் போய் சேர்றவங்க பூரா கிறிஸ்தவங்க தான். அதில் போய் சேர்ந்தவங்ககிட்டலாம் கேட்டால், எதுக்கியா இதில் போய் சாத்தான் சபைன்னு தெரிஞ்சே போய் எதுக்கு சேர்றிய அப்படின்னு கேட்டால், அவங்க சொல்கிறேன்னா அவனால தான் எல்லா பிரச்சனையுமே வருது. அல்லது அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே வராது. அவங்க சொல்கிற ரீசன், அவன் 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 வந்து கெட்டவன்னு தெரியுது, மோசமானவன்னு தெரியுது. அவன் ஆளாக ரவுடி ஆளாக சேர்ந்துட்டான்னா அவன் ரவுடி தண்ண மாட்டேன் சொல்லுங்க. ரவுடிக்கு வேண்டிய ஆளாக போயிட்டோம்னா அவன் நம்மளை ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டான்னு நினச்சி நாங்கள் அப்படியே போயிட்டோம். டாடா இது நல்ல மெத்தடாக இருக்குல்ல. எந்த ரவுடி நல்லவனாக இருப்பான் உங்களுக்கு சொல்லுங்கள்? எந்த ரவுடி நல்லவனாக இருப்பான்? அவன் ஒரு பாம்பு, சர்ப்பம். பாம்பு தான் போட்ட குட்டியவே திங்கிற ஒரு குணம் யாருக்கு உண்டு? பாம்புக்கு உண்டு. நீ அவன் போட்ட குட்டியவே அவன் திங்கிறவனாக இருக்கானே, உன்னே விட்டு வைப்பானா? நம்ம கட்சியில் சேர்ந்துருக்கான்னு விட்டு வைப்பானா? அவனுக்கு ஒரு தேவைன்னா உன்னைத்தான் பக்கத்தில் இருக்கனால போட்டு தள்ளுவான். சாத்தான் ஒருபோதும் நல்லவனாக இருக்கவே மாட்டான். அவ்வளோ சாமியை கும்பிட்றாங்கல்ல, இந்த சாமியை போய் சரி நம்மளை இப்படி கும்பிடுதுகளை, இப்படி போட்டு தீயிலையே நடக்குதுகளை கொஞ்சம் விட்டு வைக்கிறானா? ஒருபோதும் நல்லது செய்வது போல நம்மளை நசுக்கி அழிப்பது தான் அவனுடைய குணம். வேலைன்னு இல்லை, அது குணம், ஜென்ம குணம். சாத்தான் அழிக்கவும் கொல்லவும், அவனுடைய நேச்சரே அது.
உதவி செய்தது போல் இருக்கும். பல சலுகை கொடுக்க மாதிரி இந்த சாமியை கும்பிட்ட பிறகு தான் நமக்கு நிறைய வேலை கிடைச்சிது, நிறைய தொழில் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். நல்ல பணத்தை கொடுத்து அனுபவிக்க விடாமல் கொண்டு ஒரு மரத்தில் மோதி ஆக்சிடெண்ட் ஆக்கி அந்த குடும்பத்தையே அழிச்சிக்கிட்டு இருப்பான். கோயிலுக்கு போனவன் டங்குன்னு போயிட்டாங்க, குடும்பமே காலி. நல்ல தொழில் நடந்தது மாதிரி தெரியும், நல்ல வசதி கொடுப்பான், ஆனால் அனுபவிக்க விடாமல் ஆக்கிடுவான். அந்த குடும்பத்தை ஓச்சு போடுவான். இப்படித்தான். அவன் நல்லவனே இல்லை, அவன் நல்லவனே கிடையாது. அவன் எப்படி அவன் நன்மை செய்வான், நன்மை செய்வது போல உங்களை அழிப்பான், நடிப்பான். தொழில் நடந்தது போல இருக்கும், இன்னொரு பக்கம் கடனாக இருக்கும், இல்லை கஷ்டமாக இருக்கும். ஆகவே சாத்தான் சபையில் சேர்ந்துட்டாப்புல நல்லது நினைக்கிறேங்க. சாத்தான்னா சாத்தான் தான். அதனால தான் ஈவில் ஸ்பிரிட், அவனுக்கு பேர் என்னது? ஈவில், தீமை, தீமை செய்கிற ஆவி. அதுக்கு பேர் என்னது? ஈவில்னா என்னது? தீமை. ஈவில்னா கெடுதல், தீமை, தீமை செய்கிற ஆவி, தீமை செய்கிற நபர். புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருந்தால் நம்ம எல்லாத்துலையும் ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தீமை 2 விதத்திலே வருகிறது. ஒன்று வாசிங்க, மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை பாருங்கள். நுகம் எப்படி வருகிறது? என்ன ஆவி? ஊமையான ஆவி. என்ன ஆவி? ஊமையான ஒரு ஆவி என் மகனை பிடித்திருக்கிறது. ஊமையான ஆவி என் மகனை பிடித்திருக்கிறது. சரி, பிடிச்சிருக்கு. அது என்ன செய்யுது? அடுத்த வசனம். அது வந்து 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 பிடிக்கும், அப்புறம் விட்டுட்டு போயிடும். அது பிடிக்கும், அப்புறம் விட்டுட்டு போயிடும். வரும், பிடிக்கும், அவனை பிடிக்கும், அவனை என்ன செய்யும்? அலக்களிக்கும். என்ன செய்யுதான்? அவனை அலக்களிக்கிறது. அப்புறம் நுரத்தள்ளுவான், பல்ல கடிப்பான், சோர்ந்து போவான். அதுக்கு பிறகு அவனை என்ன செஞ்சுட்டு போயிடும்? விட்டுட்டு போயிடும். அப்புறம் மறுபடியும் வரும், மறுபடியும் வரும். அப்பப்போ வந்து அலக்களிக்கும். என்ன ஆவி? என்ன ஆவி? ஊமையானவர்களையும் உளறுவாயர்களையும் நம்பவே கூடாது. சிலர் பேசவே மாட்டாங்க, சிலர் ரொம்ப வளவள வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதான் என்னது? உளறுவாய். ஊமையனையும் உளறுவாயனையும் நம்பவே கூடாது. இது ஊமையாக இருந்து கெடுக்கும், அது உளறியே கெடுக்கும், கண்டதையும் சொல்லி. ஊமையனும் உளறுவாயனும் 2 டேஞ்சர். இந்த ஊமையான ஆவி வந்து தன்னை பெரிய பெரிய சக்தி அப்படியா ஊன்லாம் ஒன்றும் காட்டிக்கிறாது. வரும், அலக்களிக்கும், நுரத்தல்லும், அப்படியே பல்ல கடிக்கும். பல்ல கடிக்கிறது பேச வேண்டியதானே? பேசாது, ஆனால் பல்ல கடிக்கும். என்ன ஆவி? இன்றைக்கும் பாருங்கள், நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த ஆவி இருக்குது. என்ன ஆவி? ஊமையாவி. ஊமையாவி. தமிழில் பழமொழி இருக்குது, ஊமை பரவாயில்லையே, எல்லாம் அப்படி மனப்படமாக தான், அது ஃபிங்கரில் தான் வச்சுருக்கீங்க. ஊமை என்ன செய்யும்? ஊரை கெடுக்கும். ஊரை கெடுக்குதோ இல்லையோ அவனுக்கு கெடுத்துடும். ஊமை என்ன செய்யுமா? ஊரை கெடுத்துருமா. அவனை கெடுக்குது, வந்து அவனை கெடுக்குது, வந்து அலக்களிக்குது, குடும்பத்தையே அலக்களிக்குது. குடும்பத்தையே வந்து என்ன செய்யுது? அலக்களிக்குது. நிம்மதியாக இல்லை, சாப்பிட முடியலை, நிம்மதியாக ஒரு வேலைக்கு போனோமா சாப்பிட்டோமா இல்லை, அந்த குடும்பத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஊமை ஆவி. ஊமையாக இருந்து ஒரு நபர் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? அலக்களிப்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஆவியினால் வருகிற நுகம்.
அசுத்த ஆவியினால் வருகிற நுகம். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ, ஒருவராலும் சொஸ்தமாக்க முடியாத வியாதியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அப்போ வியாதியினால் வருகிற நுகம், வியாதி என்ற பெயரிலே வருகிற நுகம், சுகமாக்க முடியாத ஒரு வலி. நானும் என்னென்ன சித்த மருந்து எடுத்து பார்த்துட்டேன், நாட்டு மருந்து எடுத்து பார்த்துட்டேன், டாக்டர்கிட்ட பூரா காட்டி பார்த்துட்டேன், ஸ்கேன் எடுத்தாச்சு, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டேன். ஆனால் இன்னும் அந்த வலியிலிருந்து என்ன கிடைக்கல, அந்த வியாதியிலிருந்து, அந்த வலியிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து அதுக்கு நமக்கு விடுதலை கிடைக்கல. அதுதான் ஒரு நுகம், முறிக்கப்படாத நுகம், இன்னும் விடுதலை கிடைக்காத ஒரு நுகம், வியாதி என்கிற நுகம். அங்கே ஆவி என்கிற நுகம், அவனுக்கு அந்த ஊமையான ஆவி, ஆவி என்கிற நுகம், அசுத்த ஆவி என்கிற நுகம். இங்கே வியாதி என்கிற நுகம். இந்த நுகத்தை முறித்தது எது? போச்சு, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். இப்போ இந்த மனுஷனை, அந்த ஆவி பிடிச்ச மனுஷனை சீசர்கள்ட்ட கொண்டு போனாங்க. யார்கிட்ட? சீசர்கள்ட்ட கொண்டு போனாங்க. சீசர்கள் என்ன செய்தார்கள்? முடியலை. ஏன்? அபிஷேகம் இல்லை. சீசர்கள்ட்ட என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இல்லாததனால் சீசர்களால் அந்த அசுத்த ஆவியின் நுகத்தை முறிக்க முடியலை. ஆனால் இயேசுவானவர் அவரை கண்டவுடனே அந்த ஆவி என்ன செய்தது? அலக்கழிச்சு முறிஞ்சு ஓடுது. ஏன்? இயேசுவானவரை தேவன் அபிஷேகித்திருக்கிறார், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். அப்போ ஏசப்பாட்ட அபிஷேகம் இருக்கிறதுனாலே அந்த ஆவியை முறித்து, அந்த ஆவியை துரத்தி, நுகம் என்கிற ஆவியை முறித்து, அந்த ஆவியை துரத்தி அந்த மனுஷனை என்ன செய்தார்? விட. அப்போ அபிஷேகம் இருந்தால் நம்ம வாழ்க்கையிலும் நுகத்தை என்ன செய்யலாம்? உங்கள் பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு அபிசுத்தாவி கிரியை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜெபிச்சா உங்கள் பிள்ளைகளுடையதான அந்த ஆவியிலிருந்து என்ன செய்வாங்க? விடுதலை. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரே செல்ஃபோனுக்கு அடிக்டாக இருக்காங்க, நீங்கள் எவ்வளோ சொல்லி பார்க்குறீங்க, போக மாட்டேங்குது. செல்ஃபோன் ஆவி பிடிச்சிருக்கு. என்ன ஆவி பிடிச்சிருக்கு? என்ன? செல்ஃபோன் ஆவி பிடிச்சிருக்கு. இந்த செல்ஃபோன் ஆவியை பிடிச்சிருக்கு, என்ன செய்யலாம்? உங்கள்கிட்ட அபிஷேகம் இருந்தால் நீங்கள் ஜெபித்தா அந்த ஆவியிலிருந்து உங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய முடியும்? சொல்லுங்கள். அடிக்கும். புரிஞ்சவங்க இல்லையா? சொல்லுங்கள். அப்போ அபிஷேகத்தோடு ஜெபித்தால் நுகங்கள் முறியும். இந்த பெரும்பாடு ஸ்திரிக்கு வியாதி என்கிற நுகம் பிடிச்சிருக்கு. ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாத வியாதி, ஒருவராலும் சுகமாக, ஒருபோதும் சுகம் கிடைக்க வழியே இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அபிஷேகம் இருந்தால் அந்த இடத்துல நுகங்கள் என்ன செய்யப்படும்? முடிக்கப்படும். அப்போ ஏசப்பாவுக்கு அபிஷேகம் இருந்ததுனாலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அந்த அபிஷேக வல்லமை. ஏன்னா இயேசுவானவரை எப்படி நிரப்பினார்? பிதா பரிசுத்தாவியினாலும் வல்லமை என்கிற அபிஷேகம் இருந்ததுனாலே அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவரிடத்திலிருந்து என்ன புறப்பட்டு போனது? அப்படி தான் கேட்குறாரு. என்னை தொட்டது யார்? என்னிடத்திலிருந்து என்ன புறப்பட்டது? வல்லமை புறப்பட்டதுன்றார். அப்போ அவரிடத்தில் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகமும் வல்லமையின் அபிஷேகம் இருந்ததுனாலே அந்த தீரா வியாதி குணமானது. இதெல்லாம் பைபிளை படிச்சுட்டு போனால் போதாது, நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? சொல்லுங்கள். அனுபவமாக்கணும். நம்ம வாழ்க்கையில் அந்த தீரா வியாதியாக இருந்தாலும் அதையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்கள். குணமாக்க முடியும். அதை அனுபவிக்கணும். டிவைன் ஹீலிங்கை நம்ம அனுபவிக்கணும். அந்த தெய்வீக சுகத்தை நம்ம அனுபவிக்கணும். நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும்.
நமக்குள்ளே இருக்கிற நுகத்தை நாம் முறிக்க பழக வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே பிசாசு கொண்டு வருகிற நுகத்தை நீங்கள் உங்கள் அபிஷேகத்தினாலே அந்த நுகத்தை என்ன செஞ்சு காட்டணும்? சொல்லுங்க, முறிச்சு காட்டணும். பிறகு என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? அப்படியே பூ போல வந்து உட்கார்ந்து அல்லேலூயா தூதி மகிமை காணிக்கை போட்டு விட்டோம், தூங்கியும் தூங்காமலும் ஒரு பிரசங்கத்தை கேட்டு விட்டோம், இனி போயிட்டு வாரோம். என் ஆத்மாவே நல்ல ஆத்மா. அது இது அல்ல கிறிஸ்டியன் லைஃப். நாம் முகங்களை முறிக்கிற கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். அல்லையா சொல்லுவோமா? நுகம் வரத்தான் செய்யும், பிசாசு கொண்டு வந்துக்கிட்டு இருப்பான். அதை முறிக்கிறதா நம்முடைய வேலை. அதுக்கு என்ன தேவை? அபிஷேகம். இன்றைக்கே கேளுங்க, இன்றைக்கே கேளுங்க. நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உங்களை அபிஷேகத்துக்குள் நடத்த போகிறேன். ஆமே, அல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஒரு அபிஷேகத்தோடு போகணும். போன வேகத்தில் வீட்டில் இருக்கிற நுகத்தை பூரா என்ன செய்யணும்? பார்ப்போம். ஒன்று நுகத்தை முறிக்கல, காலை கையாவது முறிச்சு போட்டுருணும். என்ன முறிச்சு காட்டுங்க. அபிஷேகம் நுகங்களை என்ன செய்யும்? முறிக்கும். ரெண்டாவது, இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? வாசிங்க, சங்கீதம் 20:6. போச்சு. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார் என்பதை, அப்போ பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ரட்சிப்பு கிடைக்கும். ரட்சிப்பு, நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே. அது ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிப்பு 3 வகை இருக்குது. ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம். என்ன சரிங்க? இன்னும் இருக்கு. முடிவு வரிந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவோம், ரட்சிக்கப்பட்டோம். எதிலிருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் அதிகாரத்திலிருந்து, பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். இப்போ அனுதினமும் அவன் கொண்டு வருகிற சோதனை, பிரச்சனை, நுகங்களை எல்லாம் முறித்து முறித்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படுகிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். ஒரு நாள் ஆண்டுடைய வருகையில் இந்த உலகத்திலிருந்தே விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போய் போகிறோம். அல்லேலூயா. அப்போது ரட்சிப்பு 3 வகை. ரட்சிக்கப்பட்டோம், இப்போ ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் என்ன செய்யப்படுகிறோம்? ரட்சிக்கப்படணும். நல்லா கவனிக்கிறீங்களா? புரியுங்களா? அப்போது இந்த ரட்சிக்கப்படணும்னா அதுக்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. அபிஷேகம் பெற்றவர்களை போச்சு ரட்சிக்கிறார். ரட்சிப்புனா என்ன? அது பிச்சிப்பூ. ரட்சிப்புனா என்னது? ஏதோ ஒரு பூ, அவ்வளோதானே. மல்லிகைப்பூ. எது ரட்சிப்புனா என்னது? விடுதலை. அப்போது விடுதலையை அனுதினமும் அனுபவிக்க பழகணும். அனுதினமும் விடுதலை பெற்றுக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்ல விசுவாசி விடுதலை ஆகிக்கிட்டே இருக்கணும். விடுதலை ஆக்குவது எது? அபிஷேகம். அபிஷேகம் நமக்கு அனுதினமும் என்ன தரும்? விடுதலை. ஏன்னா நேற்றைக்கு ஃப்ரீயாக இருந்தோம், இன்றைக்கி வந்து நமக்கு ஜெபம் பண்ண நல்ல ப்ரேயர் நல்லா இருந்துச்சுல, இன்றைக்கி ஜபிக்கவே முடியலையே. அப்போ இன்றைக்கி ஒன்று என்ன செஞ்சிட்டான்? நுகத்தை வச்சு ஒன்று விடுதலை இல்லாமல் ஆக்கி வச்சிட்டான். அப்போது இன்றைக்கி நுகத்தை முறித்து காட்டணும், இன்றைக்கி விடுதலை ஆகி காட்டணும். யாருக்கு விடுதலை கிடைக்கும்? அபிஷேகம் பெற்றவர்களை. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார்ன்றதை விட இன்னொரு வார்த்தை சொல்லுங்கள், விடுதலை ஆக்குகிறார். அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா சோதனையிலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும், பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் அவர்களை அனுதினமும் என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். விடுதலை ஆக்குகிறார். எக்ஸாம்பிள் பாருங்கள், உதாரணத்தை சொல்கிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நல்ல இருந்தாங்க. கர்த்தரை நல்ல ஜெபம் பண்ணாங்க. யாரோட சேர்ந்து? தானியேலோட. தூங்கக்கூடாது, நான் என்ன தூங்குறதுக்கு ராராட்டிக்கிட்டே இருக்கேன்.
அல்லேலூயா சொல்லுங்கள். வலது கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ தான் தூக்கம் போகும். வலது கையை உயர்த்திட்டேன்னா என்ன போயிடும்? அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம். அப்போ நல்லா கவனிங்க. தானியலோடு சேர்ந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் நல்லா என்ன செஞ்சாங்க? ஜெபிச்சாங்க. தானியலை ஃபஸ்ட்டு உயர்த்தினார். அவரை உயர்த்தணுன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய தன்னுடைய நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவர்களையும் அந்த தேசத்தில் என்ன ஆக்கிட்டார்? அதிகாரி ஆகிட்டார். வசனம் எடுக்கணுமா வேண்டான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தான் தெரியும் எல்லாம். உயர்த்திட்டார். இப்போ இவங்களுக்கு நல்ல பதவி கிடச்சி போச்சு. யாருக்கு? சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ பதவி கிடச்சி போச்சு. இப்போது பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் அடிமையாக போனவங்க 3 பேர், 4 இவங்கெல்லாம் அடிமையாக ஃபஸ்ட்லேயே அடிமையாக போனவங்க இப்போ உயர்ந்து பதவிக்கு வந்துட்டாங்க. நல்ல பதவிக்கு வந்துட்டாங்க. பதவிக்கு வந்தால் விட்டுருவானா சாத்தான்? அந்த பதவியை பிடுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் செய்கிறான். என்ன கெடுதல் பண்ணுறான்? ஒரு சிலையை நிறுத்தி வச்சு, யார்? அந்த காலத்தில் அரசனையே சாமியாக கும்பிட்றது வழக்கம். அதனால் அந்த நேபுகாத்து நேச்சார் அந்த பாபிலோனிய மன்னன் பேரில் மன்னனுடைய சிலையை நிப்பாட்டி வச்சு பூமியின் அந்த குடிகளெல்லாம் அந்த 120 தேசத்து மக்களையும் அந்த ராஜாவை என்ன செய்ய வச்சாங்க? வணங்க வச்சாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ வணங்கித்தான் ஆகணும். பதவியை கொடுத்துட்டு இவனை வணங்க வைங்கிறான். யார? சாத்ராக்கு வாசிங்க 3 அதிகாரம் 17 வசனம். என்ன சொல்லிவிட்டாரு? இந்த சாமி இந்த சிலையை கும்பிடலைன்னா உங்களை எல்லாரும் பிடிச்சி என்ன செய்வேன்? அக்னியில் போடப்படும். அக்னி எரியுது, அக்னியில் போடப்படும். கிட்டத்தட்ட பூமியிலேயே நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி. அக்னினா என்னது? நரகம். அக்னி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் இப்போ நேபுகாத்நேச்சார் அந்த சிலையை வணங்கலைன்னா இப்போயே உங்களை தூக்கி எதில் போட்டுருவேன்? நரகத்தில் போட்ட மாதிரி போடுவேன் அக்னி. இந்த பிசாசையும் துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவங்களையும் கர்த்தர் எதில் தான் போட போகிறாரு? அக்னி கடலில் தான் போட போகிறாரு. அவன் என்ன செய்கிறான்? இப்போவே உங்களை தூக்கி அக்னியில் போடுறேன் என்னை கும்பலுன்னா. எப்படி பாரு? இப்போவே உங்களுக்கு என்னது? அக்னியில் போட போகிறேன்டான். இப்போ இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? இந்த 3 பேர் சேர்ந்து, ராஜாவே வாசிங்க சொல்லுங்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். வல்லவராயிருக்கிறார்னு அர்த்தம் என்ன? விடுவிக்கிறவராயிருக்கிறார், ரட்சிக்கிறவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி வரியை பாருங்க. ராஜாவாகிய உம்முடைய கைக்கு விட்டுவிப்பார், ரட்சிப்பார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய தேவன் ரட்சிப்பார், விட்டுவிப்பார். யாரை? வெரி குட். என்ன வசனம் படித்தோம்? சங்கீதம் 20:6 என்ன படித்தோம்? கர்த்தர் யாரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரோ, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார். அதுக்கு தான் அபிஷேகம் தேவை, அதுக்கு தான் அபிஷேகம் தேவை. இப்போ இவங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது. யாருக்குள்ள? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தான் எல்லாம் பெற்றிருக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்காங்க. ஆகவே இவர்களை விடுவிக்க போவது நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 25 வசனத்தை பாருங்க. விடுதலையாய் உலாவுகிறார்கள். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. தூக்கி போட்டது 3, உள்ள நிற்கிறது, உள்ள குட்டி போட்டுருச்சு. வட்டி என்ன செய்யுது? குட்டி போட்டிருக்கு. தூக்கி போட்டது 3, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. உலாவுகிறது, விடுவிக்கிறவர் வந்து நிற்கிறார். விடுவிக்கிறவராகிய இயேசு உலாவுகிறார். என்னைக்கு அக்னிக்குள்ளே, சோதனைக்குள்ளே, கஷ்டத்துக்குள்ளே போகிறீங்களோ உங்களுக்கு அறியாத ஒருவர் உள்ளே வந்துடுவார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுக்கே தெரியாது, உங்கள் கூட அவர் இருக்கிறது தெரியாது. ஆனால் இவங்க 3 பேர் தான் உலாவுறது தெரியுது, இவங்க 3 பேருக்குள்ள. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு 4 தெரியுது.
தூக்கி போட்டவன் பார்வைக்கு 4, ஆனால் உள்ளே நிற்கிற 3 பேர் தான் தெரியுது. சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோவுக்கு 3 பேர் தான் தெரியுது. சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்து தான் தெரியுது. ஆனால் வெளியில் நின்று பார்க்குறவனுக்கு இப்படித்தான். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் 3 பேர் தான் இருப்பீங்க. இயேசு 4வது ஆளாக இருப்பார். உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பார், உங்களுக்கே தெரியாது. வீட்டுக்குள்ளே சோதனையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் சோதனைக்குள்ளே இயேசு இருப்பார். விடுவிக்கிறவர் உலாவுகிறார். அந்த வசனத்தை பாருங்கள். 4 பேர் எப்படி உலாவுகிறார்கள்? விடுதலையாய் உலாவுகிறதை காண்கிறேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார் அல்லது விடுவிக்கிறார். இப்போ தான் அபிஷேகம் உதவுது பற்றியெல்லாம். அப்போ நீங்கள் இந்த அபிஷேகத்தின் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். எப்படியாவது இன்றைக்கி அபிஷேகம் வாங்கித்தேன் ஆகணும். வருஷத்தின் நடுவில் நிற்கிறோம். ஒரு அபிஷேகத்தோடு தான் நீங்கள் வாழணும். அபிஷேகத்தோடு தான் இந்த வருஷத்தை முடிக்கணும். ஆமேனே வரமாட்டேங்குது. என்னத்தையும் சொல்லிட்டு போங்க ஃபஸ்ட்டு, எங்களுக்கு முடித்தா போதுன்னு. நான் எப்படியாவது கொண்டு போய் பரலவம் சேர்த்துன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட ஒத்துழைக்க மாட்டேன்றீங்க. இருக்கீங்களா? வர்றீங்களா? அபிஷேகம் பெற்றே ஆகணும். இன்னும் அபிஷேகம் பெறாத எத்தனை பேர் இருக்கீங்க? கையை உயர்த்த மாட்டீங்க. நான் தான் உயர்த்தணும். அபிஷேகம் பெறாத யாருன்னா பாஸ்ட் மட்டும்தான். கையை உயர்த்தினது அவர் தான். பாஸ்ட் மட்டும்தான் அபிஷேகம் பெறாமல் இருக்கு. அபிஷேகத்தை பெறணும். அபிஷேகம் பெற்றவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். இந்த 3 பேரையும் இப்போ ரட்சித்தாரா? இன்னொரு எக்ஸாம்பிள் எடுங்க. இன்னொரு வருஷம் அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு, விடுதலை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேணும்? அப்படி இருக்கணும் வாஞ்சியா. இப்படி கேட்கணும், பாஸ்டர் நான் அபிஷேகம் பெறுவதற்கு என்ன செய்யணும்? ஒரு நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வா. அப்படி பிரியாணி, அப்படியே சிக்கன் பிரியாணி செய்யுங்க. இதை சமைக்கிறதுலனா இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஏதாவது செய்கிறதுனா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் அபிஷேகம் பெறுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்ன செய்யணும்? நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? விடுதலை ஆவதற்கு நான் என்ன செய்யணும்? நீ அபிஷேகத்தை பெறணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீ அபிஷேகத்தை பெறணும். அவன் கேட்குறான், நான் விடுதலை ஆவதற்கு என்ன செய்யணும்னு கேட்குறான். என்ன நடந்தது தெரியுமா? பவுலையும் சீலாவையும் பிடிச்சு அடித்து எதில் அடைச்சிருக்கு? ஜெயிலில் அடைச்சிருக்கு. பிடிச்சு அடித்து ஜெயிலில் போட்டிருக்கு. அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்க தப்பிச்சு ஓடிவிடக்கூடாதுன்னு கையிலும் காலிலும் விலங்கு போட்டிருக்கு. கையிலும் காலிலும் விலங்கு போட்டிருக்கு. சங்கிலியை பிடிச்சி கையில், யானைக்கு சங்கிலியை கட்டி போட்டிருப்பாங்கள்ல, யானை என்ன செய்கிறாங்க? மரத்தடியில் நிற்கிற மாதிரி தெரியும், ஆனால் யானை காலில் என்ன கட்டியிருக்கும்? சங்கிலி கட்டியிருக்கும். இதே போல் பவுலையும் சீலாவையும் என்ன கட்டி வச்சுருக்காங்க? சங்கிலிங்க. கையையும் கட்டி வச்சுருக்கு. அப்போ இப்போது முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாது, கை தட்டியும் ஜெபிக்க முடியாது. யார்? ஆனால் என்ன செஞ்சாங்களாம்? வாய கட்டளையில் அவங்க பாடி துதித்தார்கள். வசனத்தை பாருங்கள். தேவனை துதித்தார்கள், பாடினார்கள். தோத்திரம் 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 தோத்திரம். இதுக்கு பேர் சொல்லுங்க, துதிப்பது. அப்புறம் பாட்டு, பாட்டு துதி. அப்போ துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள். இதை மட்டும் நம்ம வீட்டில் செஞ்சாலே ஜெபம். இதுக்கு பேர் தான் ஜெபம். என்ன செய்யணும்? 2 காரியம். நல்ல தோத்திரம் 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 துதிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? இதை எத்தனை தடவை சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு பாட்டு வரலையா? டேப்பு போடுங்க. டேப்பை போட்டீங்கன்னா பாட்டு வரும், பாடுங்க. அப்புறம் இடையில என்ன வரும்? மியூசிக் வரும். மியூசிக் வர்ற நேரம் தோத்திரம் துதிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் சேர்ந்து பாடுங்க, அப்புறம் துதிங்க. இதைத்தான் பவுலும் சீலாவும் செய்தார்கள். துதித்தார்கள், பாடினார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். பவுல் ஒரு பாட்டு ஆரம்பித்து ஒரு சரணம் ஆரம்பிப்பார். அடுத்து சீலா ஒரு அவர் ஒரு சீலானா பொம்பளைன்னு நினச்சிடாது. ஏன்னா நம்ம பொம்பளைக்கு இந்த மாதிரி பேர் வச்சு அவங்க ஆம்பளை தான். அது அவருக்கு ஒரு பாட்டு வச்சாங்க. புதுசில் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறோம்.
பொட்டாட்டி புருஷனுமா ஊழியத்துக்கு போயிருக்காங்க போல். பவுலும் ஷீலாவும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, அது ஒரு ஆம்பளை பேர் தான். எது ஷீலா. இப்போ எல்லாம் ஆம்பளைக்கே பொம்பளை பேர் வச்சுருக்காங்க. லட்சுமி நாராயணன், மீனாட்சி சுந்தரம், எல்லாம் பாருங்கள். என்னது பொம்பளை, ஆம்பளைக்கு பூரா பொம்பளை பேரை வைக்கிறது, பொம்பளைக்கு பூரா ஆம்பளை, எல்லாம் மாற்றி மாற்றி ஆகிப்போச்சு. சரி, ஆகட்டும். அல்லையா, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆக இங்கே பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? துதித்தார்கள், பாடினார்கள். துதித்தார்கள், பாடினார்கள். அப்போ அதுக்குள்ளே என்ன வருது? அபிஷேகம். என்ன, இவங்க அபிஷேகம் பெற்றவர்கள். அபிஷேகம் அவர்களை நுகத்தை விடுதலையை கொடுத்தது. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை என்ன செய்கிறார்? விட்டுவிக்கிறார். பவுலுக்கு சீலாவுக்கு விடுதலை வந்தது எப்படி? அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்ததினால் அவர்களை விட்டுவித்தார். இதை புரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் பிசாசு கையையும் காலையும் கட்டினாலும் நீங்கள் விடுதலை ஆகிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் விடுதலை ஆகிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் துதிக்கவும் ஜெபிக்கவும், துதிக்கவும் பாடவும், துதிக்கவும் பாடவும், ரெண்டையும் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பாட்டு அப்படியே விடுதலை வந்துக்கிட்டே வரும். குழாய் புட்டுன்னு ஒன்று இருக்குது. புட்டு செய்கிறதுல என்ன புட்டு? குழாய் புட்டு. அது எப்படி இருக்கும்? மாவு, அரிசி மாவு, தேங்காய், அரிசி மாவு, தேங்காய், அரிசி மாவு, தேங்காய், அரிசி மாவு, தேங்காய், மாற்றி. இப்போ சொல்லுங்கள். துதி. பரவாயில்லையே கொஞ்சம் பேர் உஷாராக இருக்கீங்கள. துதி பாட்டு. நம்ம ஆள் என்ன செய்கிறான்? அந்த தேங்காயை மட்டும்தான் திங்கான், அந்த பாட்டை மட்டும்தான் கவனிக்கிறான். அந்த பாட்டிலே தான் குறியாக இருக்கான ஒழியே இதில் மாவு இது கசக்குது, இதனால் இதில் இனிப்பு இல்லை, அதனால் இந்த மாவு பகுதியை விரும்புறது கிடையாது. அந்த தேங்காயை மட்டும்தான் எடுத்துங்கிறான். ஆனால் ரெண்டையும் பிசைஞ்சுதிங்க. எப்படி குழாய் புட்டு நல்லா இருக்கா? இது ரெண்டும் இருக்கணும். பாட்டு இருக்கணும், துதி இருக்கணும். பாட்டு இருக்கணும், துதி இருக்கணும். ரெண்டு சேர்ந்தா அபிஷேகம் வரும். அபிஷேகத்தினாலே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். ஆமென். ஸோ ரெண்டு காரியம். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிப்பை கொடுக்கும். அபிஷேகம் பெற்றவங்களுக்கு எதை கொடுக்கும்? மூணாவது சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 50ஆம் வசனம். அபிஷேகம் தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். யாருக்கு கிருபை செய்கிறார்? தாம் அபிஷேகம் பண்ணினவர். அப்போ அபிஷேகம் எதை தரும்? சொல்லுங்க. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அபிஷேகம் ரட்சிப்பை தரும், விடுதலை தரும். அடுத்த அபிஷேகம் கிருபையை கொண்டு வரும். நான் ரெண்டு இப்படி ஆவியில் நிரம்பி இப்படி அபிஷேகம் பண்ணுறதுனால என்ன நினைக்கிறாதீங்க, இங்கே தான் எது அடங்கி இருக்கு? கிருபை இருக்கு. நீங்கள் யாரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரோ அவர்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கிருபை செய்வார். கிருபையை பெறுவார்கள். ஆட்டாடா, இதுதான் வீட்டில் ஒரு விளங்காமல் கிடக்கு, கிருபை இல்லாமல் கிடக்கு. காரணம் அபிஷேகம் இல்லை, அபிஷேக ஜபம் இல்லை. அது இல்லாததுனால் வீட்டில் என்ன இல்லை? கிருபை இல்லை. கிருபையை பெறணும்னா அபிஷேகம் தேவை. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சந்ததிக்கே. எப்படி சொல்லுங்க? தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும், தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் என்ன செய்வாராம்? சதா காலமும், எல்லா காலத்திலும் கிருபை செய்வார். நீங்கள் அபிஷேகம் பெற்றா உங்கள் பிள்ளைக்கு கிருபை. உங்கள் பிள்ளைக்கு அபிஷேகம் கிடையாது, உங்கள் பிள்ளைக்கு கிருபை கிடைக்கும். இப்போ புரியுதா? அபிஷேக நேரத்துக்குள்ள சபைக்குள்ள வாங்க. அபிஷேக நேரத்தில் நீங்கள் கண்ணை மூடி என்ன செய்யுங்க? ஜெபிங்க. கண்ணை சின்சியராக மூடி ஜெபிங்க. அபிஷேகத்துக்குள்ள வாங்க. அபிஷேகத்தை நிரப்பப்படுங்க. உங்கள் பிள்ளைக்கு என்ன கிடைச்சிரும்? கிருபை கிடைச்சிரும். இப்போ தாவீதுக்கு அப்படி கிருபை கிடைச்சது. 2 சாமுவேல்
நேரமாகிறதுனால சீக்கிரம் எடுங்க. 2 சாமுவேல் 7 அதிகாரம் 12 வசனத்தில் எடுங்க. உன் நாட்கள் நிறைவேறி உனக்குரிய டிக்கெட்டை கொடுத்து உன்னை பிதாக்களோடு கூட நித்திரை பண்ணுவது அல்லது கல்லறையில் கொண்டு சேர்க்கும்போது அடக்கம் பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவனுக்கு ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், அவனுக்கு அந்த கிருபையை கொடுப்பேன். அல்லேலூயா. நல்ல 15 வசனத்தை பாருங்க. இன்னும் கொஞ்சம். என் கிருபையை விளக்கினது போல. அப்போ அபிஷேகத்தை இழந்த சவுலுக்கு கிருபை போச்சு, அவன் பிள்ளைகளுக்கு ஆட்சிக்கு வர்ற வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஆனால் தாவீதுக்கு சாகும் வரைக்கும் அவன் மேலே என்ன இருந்துச்சு? கிருபை இருந்ததுனால தாவீதுக்கு பிறகு அவன் கற்ப பிறப்பே ஆட்சிக்கு வர்ற மாதிரி ஆயிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தான் நல்லா புரியுங்க. கர்த்தர் யாரை அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவன் சந்ததி கிருபையோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்காகவாவது நீங்கள் என்ன பெறணும்? அபிஷேகம் பெறணும். உங்கள் பிள்ளைகளுக்காகவாது. என் பிள்ளைய நல்லா வைக்க பாஸ்டர். நல்லா வைக்கிறது இல்லாத உங்கள் கையில் தான் இருக்கு. நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. நம்முடைய சந்த கிருபையை தருவார். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு கிருபையை தருவார். அப்போ அபிஷேகம் எதை தரும்? சீக்கிரம் நேராகுது. இன்னொன்று வாசிங்க. 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனம். 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனம். நிறைய சொல்லணும்னு நினைக்கிற நேரம் இல்லை. 1 யோவான் 2 அதிகாரம் 20. நல்லா பாருங்க. அபிஷேகம் உங்களில் என்ன செஞ்சிருக்கிறது? நிலைச்சிருக்கிறது. அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைச்சிருக்கிறது. அப்படி அபிஷேகம் இருக்கிறதுனால உங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? அந்த அபிஷேகமே உங்களை என்ன செய்யும்? போதிக்கிறது. அபிஷேகம் பெற்றவனுக்கு இன்னொருத்தர் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகமே உங்களை போதிக்கும். த அனாயிண்டிங், அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியலையே, ஐயோ நான் என்ன செய்யணுன்னே தெரியலையே. நீ அபிஷேகம் பெற்றிருந்தா அபிஷேகமே உனக்கு சொல்லிக் கொடுக்கும். இதை செய்யு, இப்படி செய்யுன்னு அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். என்ன செய்யணும்னு தெரியலைன்னு நினைக்கிறவங்களுக்கு அபிஷேகம் இருந்தால் போதும். ஆவியானவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். கண்களை முடிச்சோம். நேராகிடுச்சு. நிறைய சொல்ல நினைச்சு. அபிஷேகம் நம்மளை பாதுகாக்கும்.